தாய்நாட்டிற்காக நம் நாட்டின் எல்லைகளில் பல்வேறு கடினமான சூழ்நிலைகள் நாட்டின் இறையாண்மையை பாதுகாப்படும் நோக்குடன் தன்னலமற்ற சேவைகள் செய்து வரும் நமது முன்னாள் படைவீரர்கள் நலனிற்காக இந்த அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. வீட்டு வரி தொகையினை மீளப்பெறும் சலுகை தற்போது கைம்பெண்கள், போரில் ஊனமுற்ற படைவீரர்கள் போன்ற சில பிரிவினர்களுக்கு மட்டுமே வழங்கப்படுகிறது. வரும் நிதியாண்டில் இருந்து குடியிருப்புகள், சொத்து வரி, வீட்டு வரி தொகையினை மீளப்பெறும் இத்திட்டத்தினை அனைத்து முன்னாள் படைவீரர்களுக்கும் நீட்டிப்பு செய்து வழங்கிட ஆவண செய்யப்படும். இதனால் சுமார் 1,20,000 முன்னாள் படைவீரர்கள் பயன்பெறுவர். மாநிலத்தில் உள்ள தெரிவு முகமைகளான தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், ஆசிரியர் தேர்வு வாரியம், மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியம், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் ஆகியவற்றின் மூலம் கடந்த 3 ஆண்டுகளில் வெவ்வேறு அரசு துறையில் உள்ள காலி பணியிடங்களுக்காக இதுவரை 27,858 அரசு பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இது தவிர பல்வேறு அரசு துறைகள் மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் மூலமாக 32,709 பேர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். ஆக மொத்தம் இந்த அரசு பொறுப்பேற்ற 2.5 ஆண்டுகளில் 60,567 பேர்களுக்கு அரசு பணி நியமனம் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 10,000 பணியிடங்களை நடப்பு நிதியாண்டிலேயே நிரப்பும் பொருட்டு உரிய நடவடிக்கைகளை அரசு துரிதமாக மேற்கொண்டு வருகிறது. அரசு அலுவலர் குறைந்த வாடகையிலான குடியிருப்புகளின் தேவையை அதிகரித்து வருவதை நிறைவு செய்யும் வகையில் சென்னை சைதாப்பேட்டை தாடண்ட நகரில் 147 கோடி ரூபாய் செலவில் 3 லட்சம் சதுரடி பரப்பில் 95 பி மற்றும் 133 சி வகை குடியிருப்புகள் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. ஓய்வூதியதாரர் இலக்கணிட்டால் குடும்ப உறுப்பினர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஓய்வூதியதாரர்களின் குடும்ப பாதுகாப்பு நிதி திட்டத்தில் நிதி உதவியாக 50,000 ரூபாய் வழங்கப்படுகிறது. 23-24 ஆண்டில் 31/1/2024 வரை 19,134 ஓய்வூதியதாரர் குடும்ப உறுப்பினர்களுக்கு 96 கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழர்கள் நலனிற்காகவும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காகவும் இந்த அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருகிறது. முகாம்வாழ் இலங்கை தமிழர்களுக்கு புதிதாக 7,469 வீடுகள் கட்டித்தரப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. 176 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் முதற்கட்டமாக 3,510 வீடுகளுக்கான பணிகள் தொடங்கப்பட்டதில் இதுவரை 1,591 வீடுகளின் பணிகள் முடிக்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள பணிகள் நிறைவு பெறும் தருவாயில் உள்ளன. விரைவில் 2ஆம் கட்ட பணிகளும் தொடங்கும். பொதுமக்களின் கோரிக்கைகளுக்கு உடனுக்குடன் தீர்வு காண்பதற்கு இந்த அரசு உயர் முன்னுரிமை வழங்கி வருகிறது. முதல்வரின் முகவரி திட்டத்தில் இதுவரை பெறப்பட்ட 20,31,000 மனுக்களில் 19,69,000 மனுக்களுக்கு உரிய தீர்வு காணப்பட்டுள்ளது. மனுக்களுக்கு காணப்பட்ட தீர்வுகளின் மீது மனுதாரரிடமிருந்து பின்னூட்டங்கள் பெறப்பட்டு உரிய மேல் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றன. பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி அவர்கள் அதிகமாக அணுகும் 13 அரசு துறைகள் சார்ந்த கோரிக்கைகளை பெற்று 30 நாட்களுக்குள் தீர்வு காணும் வகையில் மக்களுடன் முதல்வர் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டது. இதுவரை இத்திட்டத்தின் கீழ் 3.5 லட்சம் மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இதன் அடுத்த கட்டமாக ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியரும் இனி ஒவ்வொரு மாதமும் ஒரு நாள் வட்ட அளவில் ஒரு ஊரில் ஒரு நாள் முழுவதும் கள ஆய்வில் ஈடுபட்டு அரசு அலுவலகங்களை ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்து அரசின் அனைத்து நலத்திட்டங்களும் சேவைகளும் தங்கு தடையின்றி மக்களை சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும் என்ற நோக்கோடு உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற புதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இவ்வாறு ஒட்டுமொத்த அரசு இயந்திரமும் கடைக்கோடி மக்களை தேடி சென்று அவர்களுக்கு தேவையான அரசு சேவைகளை உடனுக்குடன் வழங்கிட இந்த அரசு தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்ளும். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையின் மூலம் பல்வேறு அரசு அறிவிப்புகளுக்கான ஆணைகள் வெளியிடப்படுவதை தொடர்ந்து கண்காணிப்பதோடு மட்டுமல்லாமல் அத்திட்டங்கள் பலன்கள் தாமதமின்றி மக்களுக்கு சென்றடைவதை உறுதி செய்திட மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கள ஆய்வில் முதலமைச்சர் என்ற புதிய முன்னெடுப்பின் மூலம் மாவட்டங்களுக்கு நேரடியாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டார்கள். இதுவரை 6 மண்டலங்களில் 24 மாவட்டங்களுக்கான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மாநிலத்தில் சமூக பொருளாதார மாற்றத்தை ஏற்படுத்த செயல்படுத்தப்படும் மாபெரும் கட்டமைப்பு திட்டங்களை முத்திரை திட்டங்கள் ஐகானிக் ப்ராஜெக்ட்ஸ் என முன்னுரிமை அளிக்கப்பட்டு அதன் முன்னேற்றங்கள் குறித்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தலைமையில் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன. இந்த தொடர் கண்காணிப்பின் விளைவாக திட்டப்பணிகள் துரிதமாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை முறையாக பேணி பாதுகாத்திடவும் சமூக நல்லிணக்கத்தை நிலைநிறுத்திடவும் இந்த அரசு உயர் முன்னுரிமை அளித்ததன் விளைவாக தமிழ்நாட்டில் 3 ஆண்டுகளாக தொடர்ந்து அமைதி நிலவி வருகிறது. பெண்கள் மற்றும் குழந்தைகளுடைய பாதுகாப்பிற்கு சிறப்பு முக்கியத்துவம் அளித்து காவல்துறையின் செயல்பாடுகள் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. இதனால் தேசிய அளவில் பெண்களுக்கு
பாதுகாப்பான நகரங்களின் பட்டியலில் தமிழ்நாட்டில் உள்ள நகரங்கள் முன்னிலை வகிக்கின்றன. மேலும் போதைப் பொருள்கள் பயன்பாடு மற்றும் கடத்தல்களை தடுப்பதற்கும் இந்த அரசு மிக கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பொதுமக்கள் அச்சமின்றி இருக்கவும் அவர்தம் உடைமைகளுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் திறன்மிகு காவலர் ஸ்மார்ட் காவலர் என்ற புதிய செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் 46 புதிய காவல் நிலையங்கள் தொடங்கப்பட்டன. அவற்றில் 39 அனைத்து மகளிர் காவல் நிலையங்களும் அடங்கும். மாநிலத்தில் உள்ள அனைத்து 1551 காவல் நிலையங்களிலும் 372 சிறப்பு பிரிவுகளிலும் காவல்துறையினரை நவீனமயமாக்கும் திட்டத்தின் கீழ் குற்றம் மற்றும் குற்றவாளிகளை கண்காணிக்கும் வலைப்பின்னல் திட்டத்தை CCTNS மேம்படுத்தி பொதுமக்களிடத்திலிருந்து இணைய வழியில் புகார்களை பதிவு செய்வது, பிற துறைகளுடன் தகவல் பரிமாற்றம் போன்ற அம்சங்களுடன் இணைய வழியில் CCTNS 2.0 என்ற ஒரு புதிய திட்டம் 124 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடுத்த 5 ஆண்டுகளில் செயல்படுத்தப்படும்.